Hello all, welcome back to my channel. நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். எங்களோட ஈவினிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தாங்க. ஸோ பையன் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஹீ வில் டேக் நேப் ஃபார் 2 to 3 hours. அதுக்கப்புறம் வந்து பார்க் கூட்டிகிட்டு வருவேன், அப்படி இல்லைன்னா டெரஸ் போவோம். டெரஸ் போனால் ஒரு 20 minutes தான், 10 to 20 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரைபாட் எடுத்துகிட்டு போகலை, கையிலே தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சன்செட்டுமே ஈவினிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே வந்து சில டைம் நான் வந்து வாக்கிங் மேலே ஒரு 20 minutes நடந்துடுவேன், சில டைம் கீழே பார்க்கில் வாக் பண்ணுவேன். ஸோ இப்படி தாங்க எங்களோட ஈவினிங்ஸ் இருக்கும். ஹலோ ஆல், இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்த கொஞ்சம் ப்ராடக்ட் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த கிச்சன் லேபிள். இந்த பாட்டில்ஸ்லாம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லேபிள்ஸ் வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்துட்டு ஒரு கிளாஸ் மார்க் பென்சில் இருக்குது. நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு நோட் பண்ணுறதெல்லாம் இதில் நோட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது குவாலிட்டி. நான் வந்து இதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து லைவ் வாய்ஸ் கொடுக்குறதுனால வாய்ஸ் கிளியராக இருக்காது, ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் ஹோல்டர். கிச்சனில் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, இப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை மேலே இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு. இது வந்து என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல, லைக் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியமான ஹைட்டில் தான் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் ப்ராடக்ட். ப்ராடக்ட் வந்து இந்த கியூட்டான சோப் டிஸ்பென்சர். பாத்ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்க் ஏரியா எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி விசிபிலிட்டியோட இருக்கும் உங்களுக்கு. இது பிளாஸ்டிக் தான், பட் இது ஓகே. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் இல்லை, பட் ஓகே அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கிச்சன் ஹோல்டர். ஸ்பூன் லேபிள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கேன், ஸோ அதுக்கு கொஞ்சம் பேரப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து மீஷோல வந்து இந்த மாடல் வந்து கம்மியா இருக்கு. அமேசான்ல செக் பண்ணும்போது வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சரி, அதனால இதுல கம்மியா இருக்கிறதுனால நான் இது மீஷோல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ்லயே பிடிச்சது இதுதான் பிடிச்சிருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த பிரிண்ட்ஸ் போட்டு. ஸோ இவ்வளோ தாங்க நான் வாங்கின மீஷோ ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு 10 minutes அவனை கேர் பண்ணாமல் விட்டுட்டேன் பாருங்க. ஜோதம், என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். மாமா பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு இது எடுத்த? சொல்ல, எனக்கு ஆன்சர் மீ. இது மூஞ்சிலெல்லாம் போட மாட்டாங்கடா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நல்லா தான் இருக்கு. ஜோதம், இது என்னதுன்னு கேக்குறேன். வா, க்ளீன் பண்ணலாம், வா வா. கம் கம் கம். லிப்ஸ்டிக் கொடு, மம்மி கிட்ட கொடு. லிப்ஸ்டிக் கொடு கொடு, அம்மா கிட்ட கொடு. குடுன்னு சொன்ன மாமா கிட்ட. வெரி குட். கம், வாஷ் பண்ண போகலாம், வா. வாங்கின லேபிள்ஸ் எல்லாமே பாட்டிலில் பேஸ்ட் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப தெரப்பெட்டிக்காக இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒர்க்லாம். ஆனால் ஸ்ட்ரைப்ஸ் இருந்த பாட்டிலில் மட்டும் வந்து சர்ஃபேஸ் வந்து பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இல்லாதனால அது வந்து ஸ்டிக் ஆகுது, பட் இருந்தாலும் சீக்கிரமாக ரிமூவ் ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில். பட் இது நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி என்னோடய ஃப்ரீ டைமில் தான் இதெல்லாம் உட்காந்து பண்ணுவேன். ஸோ இதோட இந்த vlog நான் வைண்டப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பை. வில் see you next video.